ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 33. ததா ந தே மாதவ தாவகா க்வசித் ப்ரஷ்யந்தி மார்காத் त्वयि बद्धसौहृदाः त्वया अभिगुप्ता विचरन्ति निर्भया विनायक अनेकपमूर्धसु प्रभो. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். குந்தி மகனே, என்னுடைய பக்தன் என்றும் அழிவதே இல்லை என்று தைரியமாக அறிவிப்பாயாக என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயம் 31வது பதத்தில் கூறுகிறார். சித்திரகேது, இந்திரதும்னர் மற்றும் பரத மகாராஜன் போன்ற பக்தர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணத்தால் வீழ்ச்சியடைந்த போதிலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் அவர்கள் காப்பாற்றப்பட்ட பல சம்பவங்கள் சரித்திரத்தில் உள்ளன. உதாரணமாக, பரத மகாராஜா ஒரு மான் மீது வைத்திருந்த பற்றின் காரணத்தால் தன் மரணத்தின் போது அந்த மானை பற்றியே சிந்தித்தார். இதனால் அவர் அடுத்த பிறவியில் ஒரு மானாகவே பிறந்தார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுவது போல எம் வாபி ஸ்மரன்பாவம் தியஜதி யந்தே கலேவரம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். இறக்கும் தருவாயில் யார் எதை நினைக்கின்றாரோ அப்படியே பிறப்பார்கள் என்பதே இதன் பொருள். பரத மகாராஜா மானை பற்றி சிந்தித்ததால் மானாக பிறந்தார். ஆனாலும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் பாதுகாக்கப்பட்ட காரணத்தால் பகவான் கிருஷ்ணருடன் தனக்கிருந்த உறவை அந்த மான் அடுத்த பிறவியில் ஞாபகம் வைத்திருந்தது. இவ்வாறாக மான் இறக்கும்போது அடுத்த பிறவியில் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து பக்தி தொண்டில் ஈடுபட்டது. சுசீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டோ அபிஜாயதே என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார். அதுபோலவே, அதாவது என்னிடம் பக்தி தொண்டில் ஈடுபட்ட ஒரு ஆத்மா வீழ்ச்சியடைந்தாலும் அடுத்த பிறவியில் விட்ட பக்தி தொண்டிலிருந்து அது தொடரும் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். அதுபோல சித்திரகேதுவும் வீழ்ச்சியடைந்து விருத்ராசுரன் என்ற அசுரனாக பிறந்தார். அவருக்கும் பகவான் கிருஷ்ணர் பாதுகாப்பளித்தார். இவ்வாறாக பக்தி யோகம் செய்யும்போது அதிலிருந்து ஒரு மனிதர் ஒரு ஆத்மா வீழ்ச்சியடைய நேர்ந்தாலும் முடிவில் பகவான் கிருஷ்ணரால் அவர் காப்பாற்றப்படுவது நிச்சயம். பக்தி தொண்டில் உறுதியாக நிலை பெற்றுள்ள ஒரு பக்தனை தாம் காப்பாற்றுவதாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வாக்களிக்கிறார். ஒரு பக்தன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வீழ்ச்சியடைந்தாலும் அவன் பகவானால் பாதுகாக்கப்படுகிறான். மாதவ என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் தாயான லக்ஷ்மி தேவி மா எப்பொழுதுமே பகவானுடன் இருக்கிறாள். எனவே பகவான் கிருஷ்ணரிடம் தொடர்பு கொண்டுள்ள ஒரு பக்தனுக்கு உதவ பகவானின் எல்லா ஐஸ்வர்யங்களும் தயாராக உள்ளது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீர் விஜயா பூதிர் துருவாநீதிர் மதிர் மமக என்று ஸ்ரீமத் பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம் 78வது பதம் கூறுகிறது. எங்கெல்லாம் பரமபுருஷ பகவானான ஸ்ரீகிருஷ்ணரும் அவரது பக்தரான அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வெற்றியும் ஐஸ்வர்யமும் அசாதாரணமான சக்தியும் நல்லொழுக்கமும் இருக்கும். ஒரு பக்தனின் ஐஸ்வர்யங்கள் கர்மகாண்ட விசாரத்தால் விளைவன அல்ல. பக்தனொருவன் பகவானின் எல்லா ஐஸ்வர்யங்களாலும் எப்போதும் பாதுகாக்கப்பட்டிருப்பதால் அதை அவனிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. இவ்வாறாக எந்த எதிரியாலும் ஒரு பக்தனை வெல்ல முடியாது. எனவே பக்தனொருவன் அறிந்தே பக்தி மார்க்கத்திலிருந்து விலகிச் செல்லக்கூடாது. விசுவாசமுள்ள பக்தனுக்கு பகவான் எல்லா பாதுகாப்பையும் அளிப்பார் என்பது உறுதி செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2 கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 33 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.